நம்ம பிரம்மாண்டமான ஹாலிவுட் படங்களில் பார்த்த ஸ்டன்ட் ஷோவை லைவாக அவங்க கண்ணு முன்னாடி பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம போக போகிறோம். சும்மா அதிரடி திருவிழாவாக இருக்க போது விக்ரம் கைதியில் பார்த்த கன்ஸ், மேசிவ் ஃபயர் பால்ஸ், வாட்டர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், ஹை ஸ்பீட் ஜெட்ஸ்கி சேசஸ், ஃபிஷ் ஃபைட்ஸ், கன் ஃபயர், 50 ஃபுட் டவர்லேருந்து கீழே விழுறது அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ கிளைமேக்ஸில் உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்குது. வாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ நம்ம யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டூடியோஸில் தான் இருக்கோம். போன சில எபிசோட்ஸில் நம்ம த்ரில் ரைட்ஸ் பார்த்தோம், ஹாலிவுட் ஸ்டூடியோ டூர் பார்த்தோம். ஆனால் இந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது லைவ் ஸ்டன்ட் ஷோ. இந்த ஸ்டன்ட் ஷோ எண்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது. அதை இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டன்ட் ஷோவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது சாதாரண ஃபைட்ஸ் மட்டும் கிடையாது. இதில் வந்து ஜெட்ஸ்கி ஜம்ப்ஸ், ஃபயர் ஃபைட்ஸ், எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளேன் கிராஷே வந்து சிமுலேட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சூப்பர் ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ பேர் வந்து ஒரு வாட்டர் வேர்ல்ட் ஷோ. ஏன்னா இது வந்து 1995 வந்த வாட்டர் வேர்ல்டு என்ற ஹாலிவுட் மூவியை பேஸ் பண்ணது தான் வந்து இந்த ஸ்டன்ட் ஷோ. இந்த ஷோக்கு தான் இப்போ வழி கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த வாட்டர் வேர்ல்ட் ஷோ இருக்கிற அரீனாக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த வாட்டர் வேர்ல்ட் படத்தில் வர மாதிரி செட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் செட்டு தான். உள்ளே வந்து வாட்டர் எஃபெக்ட்ஸ், ஃபயர் எஃபெக்ட்ஸும் வந்து கலந்தே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோ வந்து மற்ற ரைடுங்க மாதிரி இல்லை. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட என்ட்ரி டைம் இருக்குது. ஸோ நம்ம அந்த என்ட்ரி டைம்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அந்த ஷோவும் மிஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் வேகமாக உள்ளே போயிட்டுருக்கோம். இதுலேயும் எங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸோட மகிமையை யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். திரும்பி பார்த்தா எக்ஸ்பிரஸ் பாஸில் இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் கரெக்டாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வந்தோம். உச்சகட்ட வெயில், அதனால் இந்த வாட்டர் ஸ்பேஸ்லாம் ரொம்ப இதமாக இருந்துச்சு. அவ்வளோதான், என்ட்ரி டைம் முடிஞ்சதுனால இந்த கேட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியே உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒளி வந்து விட்டது. ஒரு வழியாக இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போகிறப்பே வெளில இந்த டிஸ்க்ளைமரை போட்டாங்க. அதாவது உள்ளே கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் நனைஞ்சிருவீங்க அப்படின்ட்டுன்னு. நான் சொன்ன மாதிரியே அந்த வாட்டர் வேர்ல்ட் படத்தில் இருக்க அந்த செட்டை வந்து இங்கே அப்படியே ரெக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்கள், சுற்றி வந்து செட்டு, நடுவில் வந்து ஜெட்ஸ்கி ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் ஏரியா வந்து அமைச்சிருக்காங்க. உள்ளே வரப்பே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது அங்கே க்ரீன் சேர்ஸ் இருக்கும். அந்த க்ரீன் சேர்ஸில் உட்காந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நனைஞ்சிருவோம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அங்கே தான் வந்து ஜெட்ஸ்கிஸ் வேணுனே வந்து நம்ம மேலே தண்ணி அடிப்பாங்களாம். ஸோ நனையணும்னு ஆசை இருக்கிறவங்க க்ரீன் சேர் பக்கம் போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்படியே அந்த க்ரீன் சேருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம். அவ்வளோதான், க்ரௌட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் மியூசிக் வந்து பின்னாடி ஓடிட்டே இருந்துச்சு. சில டெக்னீஷியன்ஸ் வந்து குயிக்காக ஒரு ப்ரெப் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் மெயின் ஆக்ஷன் ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வரல. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு பெரிய ரணகலமே நடக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ஸ்டண்ட் ஷோஸ் வந்து பார்த்துருக்கேன். ஏன் நான் ஸ்கூலில் இருக்கப்பவே ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸஸில் சில சின்ன சின்ன ஸ்டண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிபிக்கல் செட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டண்ட் ஷோ பார்க்குறது அப்படின்றது. இது வந்து ஹாலிவுட் ஸ்டைல் ஹை எனர்ஜி ஆக்ஷன் பேக் ஸ்டண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சில ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாங்க. பாருங்கள் அவர் பண்ணுற சேட்டைகளை. அங்கே பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து அந்த க்ரீன் சேர்ஸில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இப்போயே அவங்கள ட்ரெயின் பண்ணுறாராம். இவரை மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்மர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த குரூப் அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிச்சு. இந்த ஷோவோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக் ஃபியூச்சர். அதாவது கிளேஷியர்ஸ் எல்லாம் உருகி முக்காவாசி உலகமே வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சான். இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நம்ம ஹீரோ குரூப்னு வச்சுக்கலாம். இந்த ஹீரோ குரூப் வந்து ட்ரைலேண்ட்ஸ், அதாவது மிதக்கிற நிலத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் கிடச்சிச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ட்ரைலேண்ட்ஸ். இவங்கெல்லாம் இந்த ஆக்ஷன் பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ குரூப். இவங்க இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கப்போ இந்த இடத்த வந்து கடல் கொள்ளையர்கள் வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க. இப்போ இந்த கடல் கொள்ளையர்களுக்கும் ஹீரோ குரூப்புக்கும் நடக்க போகிற அந்த ஃபைட் தான் இந்த மொத்த ஸ்டன்ட் ஷோவே. இவங்க தான் இந்த ஷோவோட ஹீரோயின். அப்படியே போட்டில் வராங்க பாருங்க. இவங்க பேர் ஹெலன். இவங்க கேஷுவலாக வந்து போட்டை பார்க் பண்ணி முடிச்சாங்க. அவ்வளோதான், நம்ம பைரட்ஸும் பேண்டிட்ஸும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பிளேனில் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, புல்லட்ஸ் வந்து ஃபயர் பண்ணுற எஃபெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, மாதம் என்ட்ரி கொடுத்தது ஜெட்ஸ்கியில். அதுதான் நம்ம வில்லன் குரூப். அவங்க வந்து அவங்க சேட்டைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எங்கேருந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் கன் வந்து ஹீரோ குரூப் அவங்க மேலே அடிச்சிட்டு இருக்காங்க மேலே இருந்து. வாட்டர் கன்லேருந்து மாறி விக்ரம் கேஜிஎஃப்லலாம் வர கன் எடுத்து சூட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுவுமே வந்து நான் எதிர்பார்க்கல. எங்கள் முன்னாடி இந்த ஸ்டாண்ட் அப்படியே வெடிச்சு கீழே விழுந்துச்சு. பார்த்தீங்களா ஜெட்ஸ்கியோட அட்டகாசத்தை? க்ரீன் சேர் இருக்க ஜோன் பக்கமாகவே தண்ணி அடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்கல்ல ஒரு சிக்னல், இது எதுக்கு அறிகுறினா அவ்வளோதான், வில்லன் குரூப் வந்து இந்த ஏரியாவை மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாம் கட்டி போட்டு பிடிச்சிட்டாங்க. இன்னொரு போட்டில் வராரு, இவர் தான் வில்லன் பாஸ். இவர் வந்து இங்கே கெத்து காமிச்சிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோ குரூப்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சிட்டு ஒரு வில்லன் குரூப்பில் இருக்கவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேலே பாருங்க. We got an A-tower! And he's got dirt! Dirt! See, I need to know the way to dry land! இந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கல்ல, அவரை தலை கீழே தொங்க விட்டு அப்படியே மேலே இருந்து அந்த கயிறை கட் பண்ணி விட்டாங்க. பாவம், அவர் அங்கேருந்து கீழே தண்ணியில் விழுந்துட்டாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப தண்ணி உள்ளேருந்து ஒரு ஹீரோ ஜெட்ஸ்கியை கொண்டு வந்து வெளில வந்தார். Don't just stand there, kill something! Helen? Gentlemen, we have guns! He has water! நீங்கள் இந்த ஸ்டண்ட் ஷோவில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா? இவங்க முன்னாடியே வந்து ஆடியோ அப்புறம் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்கார்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்டர்ஸ் வந்து நடிக்கணும், டைமிங்கை சிங்க்ரனைஸ் பண்ணி. அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச். கன்ஸே பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் காமிச்சிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் மிஷின் கன், ராக்கெட் லான்ச்சர், கேட்லிங் கன் அப்படின்ட்டுன்னு எல்லாத்துலேயும் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம இந்த ஷோவோட கிளைமேக்ஸுக்கு போகிறோம். பாருங்கள் என்ன வரப்போகுது அப்படின்ட்டுன்னு. இவ்வளோ சின்ன இடத்துல இந்த பிளேன் கிராஷே கொண்டு வந்துட்டாங்க. இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Dry land is my destiny. I take it. Hey, what? இந்த ஸ்டண்ட் ஆக்டர் பார்த்தீங்கல்ல, உடம்புல நெருப்போட அவ்வளோ ஹைட்ல இருந்து தண்ணியில் வந்து குதிச்சாரு. இவர் என்னதான் ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் அவ்வளோ ஹைட்ல இருந்து தண்ணியில் வந்து குதிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சைடில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸில் இடிச்சு அடிப்பட வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் லைவ்லேயே பார்க்குறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஹாலிவுட் சினிமா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மொழியில் சினிமா இருந்தாலும் அதில் நடிக்கக்கூடிய ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு வியப்ப தரணுன்றதுக்காக தான் உயிரியே பணைய வச்சு நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்ஸை பாருங்களேன், இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷனோட இந்த ஷோ முடிவுக்கு வந்துச்சு. இதில் நீங்கள் பார்த்த ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஹாலிவுட் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, வெறும் 20 நிமிஷத்தில் ஜெட்ஸ்கி ஸ்டன்ஸ், லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், ஃபயர் பால்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டால் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வாட்டரில் ஜம்ப் பண்ணுறது, வாட்டர் பேஸ் ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய சீ பிளேனே கொண்டு வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஞ்சம் டைம் ஃப்ரேமில் இவ்வளோ வேரியேஷன்ஸோட ஹாலிவுட் சினிமாஸோட கோர் ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த மொத்த ஷோவே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷுவல் ட்ரீட். சுருக்கமாக சொல்லனா ஒரு அதிரடி திருவிழா தான். எங்களோட சேர்ந்து இந்த லைவ் ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். நீங்க பார்த்த படங்கள்ல ரொம்ப ரசிச்ச சில ஃபைட் சீக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் இட் ஈஸி. பாய்.